السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. قال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கிய அவனுடைய சிறப்புக்கு காரணமாக அமையக்கூடியதுதான் அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய நற்குணம் என்பது. மனிதனின் தன்மைகளை, அவனுடைய மதிப்பு மரியாதைகளை மாற்றிவிடக்கூடிய வகையில் அமைந்திருப்பது தீய குணங்கள். எவ்வளவுதான் ஒரு மனிதன் உருவத்தால் அழகாக இருந்தாலும் அவனுடைய குணம் தீயதாக இருந்தால் அவனை நெருங்கவே மனிதர்கள் பயப்படுவார்கள். நற்குணம் என்பது மிக அவசியம். நாளை மறுமையிலே நற்குணம்தான் நன்மையின் தராசை கனமாக்கக்கூடியதிலே மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த நற்குணம் என்ற பட்டியலில் வரிசையில் நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியமானது. நம்பிக்கை, அதற்கு எதிரானது நம்பிக்கை மோசடி. அது ஒரு நாடு, ஒரு ஊர், ஒரு வீடு, தன்னுடைய தன்னளவில் உள்ள குணம், இது மாதிரி எல்லா வகையிலுமே அந்த நம்பகத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். ஒரு ராணுவ வீரன் இருக்கிறான், பொதுமக்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் அந்த ராணுவ வீரனுக்கு தெரியும். அந்த ராணுவத்திலே பணியாற்றக்கூடிய அந்த ராணுவ வீரன் அந்த ரகசியத்தை, தன் சொந்த நாட்டினுடைய ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு தெரிவிப்பது என்பது நம்பிக்கை மோசடிகளில் ஒரு உச்சகட்டம். அவ்வாறு செய்வது அவனை கொலை கூட செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே கூட மதீனாவிலே அவர்கள் செய்த ஒரு முடிவை ஒரு சஹாபி மக்கா நகரத்தினுடைய எதிரிகளுக்கு தெரிவித்தார்கள் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டானது. அல்லாஹ் அதை தெரிவித்து விட்டார் நபி அவர்களுக்கு. இருந்தாலும் அவர்கள் ஒரு
பத்ர் சஹாபி என்ற அடிப்படையில் மன்னிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியமானது. மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ தீய குணங்கள் இருக்கின்றன. கொலை, கொள்ளை, விபச்சாரம், சூதாட்டம், வஞ்சகம், அநீதி, இது மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை பெரிய பட்டியல் இருக்கிறது. ஆனால் இந்த தீமைகள் அனைத்திலிருந்தும் நல்ல மனிதர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த தீமைகளில் அனைத்துமே தீமைகள் தான். இந்த தீமைகளில் மிகவும் அச்சப்பட வேண்டிய 2 தீமைகள் உண்டு. ரொம்ப ரொம்ப அச்சப்பட வேண்டிய, அதை பார்த்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய 2 குணங்கள் இருக்கின்றன, 2 தீமைகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது, ஒரு முஃமினிடத்தில் எந்த குணமும் இருக்கலாம், ஆனால் இந்த 2 குணம் மட்டும் ஒரு முஃமினிடத்தில் இருக்காது என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யத்பஉல் முஃமினு அலல் ஹிலால், ஒரு முஃமின் எந்த குணத்திலும் இருக்கலாம், குல்லிஹா, ஆனால் இல்லல் கியானா வல் கதிப், பொய் மற்றும் மோசடி, இந்த 2 குணம் மட்டும் ஒரு முஃமினிடத்தில் இருக்காது. பொய் மற்றும் மோசடி, இந்த 2 குணங்கள் மட்டும் ஒரு முஃமினிடத்தில் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்பகத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய இந்த குணம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட வேண்டும் என்பதை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது, நம்மை பொறுத்தவரை நாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம், இருக்க வேண்டிய குணம், அப்படி இல்லை என்றால் அவன் முஃமின் இல்லை என்கின்ற அளவுக்கு அவன் தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு மனிதனாக இருக்கின்றான் என்றால் அந்த குணம் என்ன? ஈமான். ஈமான் தான் நமக்கு அடிப்படை. ஈமான் என்பது அடிப்படை, மற்ற குணங்கள் எல்லாம் கிளைகள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல் ஈமான் பிதுஉன் வ ஸப்உன ஷுஅபா, ஈமானுக்கு 70 சொற்ற கிளைகள் இருக்கிறது. கிளைகள் என்பது வேறு, ஆனால் அந்த கிளைகள் எதிலிருந்து வளரும்? ஒரு அடிமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த முக்கியமான மரம் இருக்கிறதே, அதிலிருந்து தான் என்ன செய்யும்? கிளைகள் பிரியும். ஆனால் அந்த முக்கியமான மரம் ஆணி வேரோடு அந்த மண்ணிலே புதைந்து தன்னுடைய உயிராக இருப்பதற்கு உரிய தன்மையை உருவாக்கி கொண்டிருப்பது எது? அந்த முக்கியமான மரம். அந்த மரம் அசைந்தால் கிளைகள் அசையும், மரம் சாய்ந்தால் கிளைகள் அனைத்தும் வீணாகிவிடும். அந்த அடிப்படையான மரம் தான் ஈமான் என்பது. கண்ணியமானவர்களே, அந்த ஈமானோடு நம்பகத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய அமானிதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே நம்பகத்தன்மை இல்லையோ, நம்பிக்கை என்ற தன்மை, அமானித தன்மை இல்லையோ, அவரிடத்தில் ஈமானே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே நம்பிக்கை என்பது, நம்பகத்தன்மை என்பது மிக மிக முக்கியமானது. எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மா கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா قال லா ஈமான லிமன் லா அமானத லஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மனிதர்களுக்கு உபதேசம் செய்தாலும், பிரசங்கம் செய்தாலும், அந்த பிரசங்கத்தில் ஒரு தடவையாவது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டார். எல்லா உபதேசங்களிலும் இந்த விஷயத்தை நிச்சயமாக மறக்காமல் சொல்வார்கள். அது என்ன? லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே அமானிதம் என்று சொல்லப்படக்கூடிய நம்பகத்தன்மை இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை என்ற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இருக்க மாட்டார். இஸ்லாம் என்பது உலகம் முழுவதிலும் பரவுவதற்கு மிக முக்கியமான வெற்றிக்குரிய நிகழ்ச்சி எது? ஃபத்ஹ் மக்கா, மக்காவினுடைய வெற்றி. அதுக்கு பின்னால்தானே இஸ்லாம் வந்து உலகத்திலே அதிகப்படியாக வேரூன்றியது. ஃபத்ஹ் மக்காவினுடைய நிகழ்ச்சிக்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கம் செய்யக்கூடிய ஆட்சிக்கும் உலக மக்களிடத்திலே ஒரு அங்கீகாரம் கிடைத்தது.
பக்கத்திலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் வல்லரசுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டை நிமிர்ந்து பார்த்தது எப்போது என்றால் ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகுதான். 10 வருட காலத்தில் ஊரை விட்டே ஓடிய ஒரு மக்களின் கூட்டம் அந்த ஊரையை கைப்பற்றி தங்களினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்றை இந்த உலகத்தில் பதிய வைத்த நாள் ஃபத்ஹு மக்கா. சுப்ஹானல்லாஹ். அந்த ஃபத்ஹே மக்காவிலே நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய படிப்பினை தரக்கூடிய மிக அற்புதமான அடையாள சின்னங்கள். அதிலே ஒன்று என்ன தெரியுமா? காபாவுக்கு உள்ளே நபி அவர்கள் செல்கிறார்கள். காபாவிலே இருந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார்கள். தங்களுடைய சொந்த கையினால் அதை தூய்மைப்படுத்துகிறார்கள். தண்ணீர் விட்டு கழுவுகிறார்கள். கழுவி தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு நபி அவர்கள் அங்கே 2 ரக்காத் தொழுகிறார்கள். இந்த நேரத்தில் வெளியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சலசலப்பு என்ன தெரியுமா? காபாவின் சாவி இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் இருக்கிறது. ஹாஷிம் கிளையாரிடத்தில் இல்லாமல் இன்னொரு கிளையாரிடத்தில் இருக்கிறது. அந்த சாவியை நபி அவர்கள் வாங்கி காபாவை திறந்துதான் இவ்வளவு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆனால் அந்த காபாவின் சாவியை வைத்திருந்த அந்த பொறுப்புதாரி முன்னொரு காலத்திலே நபி அவர்களுக்கு சாவி கொடுக்க மறுத்தவர் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லப்படும். இந்த சஹாபியும் அந்த நேரத்தில் முஸ்லிமானார்கள். ஆனால் அந்த சஹாபியுடைய உள்ளத்திலே என்ன பயங்கரமான கலக்கம் என்றால், நபி அவர்கள் வாங்கிய அந்த சாவியை நிச்சயமாக ஹாஷிம் கிளையார்களிடத்திலே தான் யாரிடத்திலாவது ஒப்படைப்பார்கள். நாம் அன்றைக்கு இவர்களுக்கு சாவி கொடுக்காததின் காரணத்தினால் நிச்சயமாக நம்மிடத்திலே திரும்ப சாவியை கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்து கலங்கி போய் நின்று கொண்டிருந்த அந்த நேரம் நபி அவர்கள் காபாவிலிருந்து வெளியே வருகிறார்கள். வரும்போதே அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனத்தை அந்த வாசலின் முகட்டில் நின்று கொண்டு ஓதுகிறார்கள். எத்தனை சஹாபாக்கள் அப்படியே கூடி ஒன்று கூடி நிற்கிறார்கள். எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிய ஒரு வசனம் தான் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், அமானிதம் என்று சொல்லப்படக்கூடிய நம்பகத்தன்மையை நிறைவேற்றுங்கள். யாருக்கு என்ன பொருளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அமானிதம் இருக்கிறதோ, பொறுப்பு இருக்கிறதோ, அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற விஷயத்தில் உங்கள் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினார். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்குள்ளே வைத்துக் கொள்ளவில்லை. எல்லோருக்கும் ஓதி காட்டிய அடுத்த கணம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு விஷயம் சலசலப்பை உண்டாக்கி இருந்ததோ அந்த சஹாபி அழைக்கிறார்கள். ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே என்று கேட்டார்கள். அவர்கள் வரும்போதே நடுங்கிக் கொண்டே வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்தை நிறைவேற்ற சொல்கிறார். எனவே இந்த சாவி கியாமத் நாள் வரை உங்கள் கையிலே தான் இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தார் உங்கள் பரம்பரையின் கையிலே தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த சாவியை ஒப்படைக்கிறார்கள். இதுதான் நம்பகத்தன்மை என்பது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய ஆயத்துகளில் நம்பகத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய அமானிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் எது என்று சொன்னார். அல்லாஹ் சொல்றான், அந்த நம்பகத்தன்மை என்பது சொல்வதற்கு லேசா இருக்கும். மற்ற விஷயங்களையாவது நம்ம என்ன செய்யலாம், சாதாரணமா நம்ம பயன்படுத்திடலாம். ஆனா அமானித தன்மை இருக்குது, அதை நம்ம நிறைவேற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னா அரதுனல் அமானத, அமானிதம் என்ற அந்த நம்பகத்தன்மை என்ற குணத்தை அலஸ் ஸமாவாதி, வானங்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்தான், வல் அர்தி, பூமியிடத்திலே ஒப்படைத்தான், வல் ஜிபால், மலைகளிடத்திலே ஒப்படைத்தான். ஃபஅபைன, அவை அனைத்தும் சொன்னது, நிச்சயமா எங்களால் இதை நிறைவேற்ற முடியாது. ஐயஹ்மில்னஹா, இதை எங்களால் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்று கூறிவிட்டன. ஆனால் வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அந்த அமானிதத்தன்மையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற
அச்சம் வானங்கள் பூமி மலை அனைத்துக்கும் இருந்தன. மனிதன் அதை எடுத்துக்கொண்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. ஆனால் அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் அந்த மனிதன் எதை நான் சரியாக செய்வேன் என்று பொறுப்பேற்றானோ அந்த அமானித தன்மையிலே அவன் ஒரு அநியாயக்காரனாகவே மாறிவிட்டான், அறியாமை உடையவனாகவே மாறிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அமானிதம் என்றால் என்ன? நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள். அந்த பொறுப்புகள் என்பது எப்படி இருக்கலாம்? அது குடும்பம் சார்ந்த பொறுப்பாகவும் இருக்கலாம், இறைவன் சார்ந்த பொறுப்பாகவும் இருக்கலாம், இந்த உலகம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொறுப்பாகவும் இருக்கலாம், லௌகீகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆகிரத் சம்பந்தப்பட்ட பொறுப்பாகவும் இருக்கலாம். நாளை மறுமையிலே அமானிதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்காக வேண்டி சொர்க்கவாதியாக இருந்தாலும் அவனிடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்படும். அமானிதத்தை விஷயத்தில் நீ மோசடி பண்ணியல்ல, அந்த அமானித தன்மை இந்த உலகத்தில் நிறைவேற்றும் என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அமானித தன்மை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? மனிதனின் தனித்தன்மையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அழகான குணம்தான் அமானித தன்மை, நம்பகத்தன்மை என்பது. உதாரணமா ஒரு சிங்கம், ஒரு கற்பனை, ஒரு சிங்கம் ஒரு கொழுத்த ஒரு மானை வேட்டையாடி கொண்டு வருகிறது. வேட்டையாடி அதை என்ன இன்னொரு சிங்கத்திடத்துல இதை பார்த்துக்க, நான் போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டிய இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போகுது. இந்த சிங்கம் அது வரைக்கும் இருக்குமா? நினைச்சு பாருங்க. சுவையான உணவு, மான்கறிண்டா சிங்கங்களுக்கு ரொம்ப சுவையான உணவு. நீ இது பார்த்துக்க, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு போனா இந்த சிங்கம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? உடனே அதற்கு லேசாக பசி எடுக்கும் போதும் கூட அடித்து ஒன்று விட்டு பேசாம இருக்கும். அதுக்கு அந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை, நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே அந்த வாக்கு நம்ம சீரழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற தன்மையெல்லாம் அது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் இற தேவை, அவ்வளவுதான். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அப்படி அல்ல. மனிதன் சிறந்தவன் தீயவன் என்பது எப்படி பாகுபடுத்தப்படுகிறது என்றால், ஒரு மனிதனிடத்திலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இந்த ஒரு பொருளை நீ பார்த்துக்கொள், நான் கேட்கும் போது கொடு என்று சொல்லும் போது அந்த மனிதன் அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதை அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்திலே அவனுக்கு தேவைப்படும் போது கேட்கிறான் என்றால் அதை கொடுத்து உதவுகிறான் என்று சொன்னால் இவன் நம்பிக்கையாளன், இவன் நாணயஸ்தன், நம்பகத்தன்மை உடையவன், அமானிதத்துக்கு சொந்தக்காரன். இது நிறைய பேர் இருக்கா இல்லையா? இதுல முஸ்லீமும் காபீர்லாம் நம்ம பிரிக்க முடியாது, நிறைய பேர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா காபீர்கள்ல கூட நிறைய நாணயஸ்தர்கள் இருக்கிறாங்க, நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் இருக்கிறாங்க, வியாபாரத்தை நியாயமாக செய்ய வேண்டும் என்ற மனசாட்சியுடையவர்கள் இருக்கிறார்கள். நாணயம் நம்பிக்கை என்பதை நிறைவேற்றுவதற்கு ஈமான் தான் அங்கே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதனாக இருந்தால் போதும். மனிதனாக இருந்தாலே, மனித புனிதனாக இருந்தாலே அவனிடத்தில் நாணயம் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, ஆனால் ஈமானுடையவர்களிடத்தில் அது கூடுதலா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, ஈமான் என்பது அமானிதம் இல்லை என்றால் ஈமான் இல்லை என்கின்ற அளவுக்கு அதை ஓர்முகப்படுத்தப்படுகிறது. ஈமானோடு நம்பகத்தன்மையை இணைத்து சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சிங்கம் என்பது ஒரு வீரம் மிகுந்த ஒரு பிராணி, ஆனால் அதனிடத்திலே அமானிதம் இருக்காது. ஆனால் மனிதனிடத்தில் இருக்கும். ஆனால் மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்திலே அந்த நம்பகத்தன்மையை மாற்றும் வகையில் யாருடைய பொருளையாவது ஏமாற்றிவிட்டால் இந்த உலகத்திலே அவனை பத்தி என்ன பேசிக்குவாங்க? அவன் நம்பாதப்பா, மோசமானவன், தான் சொந்த அண்ணன் தம்பியை ஏமாத்திட்டான் அப்படி சொல்லுவான். அவன் தீயவன் என்பதாக இங்கே முத்திரை குத்தப்படுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணம் நம்பகத்தன்மை என்பது. எந்த அளவிற்கு நம்பகத்தன்மையினுடைய முக்கியத்துவம் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கத்லு ஃபீ ஸபீலில்லாஹ் யுக்ஃபர் அல் கத்லு ஃபீ ஸபீலில்லாஹ் யுக்ஃபரு துனூப குல்லஹா இல்லல் அமானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கத்லு ஃபீ ஸபீலில்லாஹ் யுக்ஃபிரு துனூப். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படக்கூடிய ஷஹாதத் இருக்கிறதே, யுக்ஃபிரு துனூப், எல்லா பாவங்களுக்கும் அது பரிகாரமாக மாறிவிடும். ஒரு மனிதர் ஷஹீதாகி விட்டார் என்றால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும்.
ஆனால் இல்லல் அமானா, அமானித மோசடி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நம்பகத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இந்த உலக ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்தால் அந்த காரியத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த காரியத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மாறாக அந்த அமானித மோசடியை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வார்? விசாரிப்பார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே நம்பிக்கை மோசடியின் காரணத்தினால் விசாரணை செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே சொல்லப்படும், மனிதா, உலகத்திலே இன்ன பொருளை நீ ஏமாத்தியல்ல, அந்த பொருளை திரும்ப நிறைவேற்றி உன்னுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்து, அமானிதத்தன்மையை வெளிப்படுத்து என்று அல்லாஹ் சொல்வான். உடனே அந்த அடியான் கேட்பானா, இறைவா, அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உலக செல்வங்கள் இங்கே எங்க இருக்கு? உலகத்தில் நான் 10,000 ரூபாய் ஏமாத்தினேன், அந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்து 10,000 ரூபாய் இங்க இருக்குது, காசு பணமா இங்க ஒண்ணும் இருக்காது. ஒரு தங்கத்தை ஏமாத்திட்டேன், அந்த தங்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தங்கமா இங்க இருக்குது. இங்க விசாரணை உலகம், இங்க அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த பொருள் இங்கே இல்லையே என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வானா, நீ இன்தலிக் இலல் ஹாவியா, ஹாவியா என்ற நரகத்துக்கு போ, அங்க கிடைக்கும் அந்த பொருள் அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். ஃபயன்தலிகு பிஹி இலல் ஹாவியா, அந்த மனிதன் என்ன செய்வானா? ஹாவியா என்ற நரகத்திற்கு போவானா. ஃபதமஸ்ஸல லஹு அமானத்துஹு கஹைஅத்திஹா யௌம துஃபிஅத் இலை, உலகத்திலே எந்த ஒரு பொருளை மனிதன் ஏமாற்றினானோ அந்த பொருளை போன்ற உருவகம் படைத்த ஒரு பொருள் அந்த ஹாவியா நரகத்திற்குள்ளே இருக்குமா. காலம் முழுவதும் நம்ம இந்த அமானித மோசடிக்காக வேண்டி வேதனைப்படுறதை விட கொஞ்ச நேரம் போய் அந்த பொருளை எடுத்து கொடுத்து அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு அமானிதத்தை நிறைவேற்றிட்டு என்ன செய்யலாம், நம்ம நரக தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுலாம் சொல்லிட்டு வேகமா போய் என்ன செய்வாராம், ஹாவியா நரகத்துக்குள்ள உள்ள போவார். உள்ள போய் அந்த பொருளை தூக்கி எடுப்பாராம், தூக்க முடியும், பலமா இருக்குமா. அது ஒரு 1 கிலோ பொருள் வச்சுக்கிறீங்களேன், அது எப்படி இருக்கும்? தூக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கனவுடையதா இருக்கும். தூக்கி கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு அந்த நரகத்தை விட்டு தாண்டிடணும்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பொருள் என்ன செய்யுமா, அப்படியே நழுவி உள்ள விட்டுருமா. திரும்ப எடுக்க போவார், திரும்ப அந்த நரகத்தை விட்டு வெளியேவதற்கு முயற்சி செய்வார், திரும்ப அது விழும், திரும்பவும் அந்த பொருளை எடுக்க போவார். இவ்வாறே ஹாவியா என்ற நரகத்தில் அந்த மனிதன் வேதனை செய்யப்படுவது நம்பகத்தன்மைக்கு மோசடியாக நடந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்று நபிகள் நாயகம் சொல்றார். உலகத்திலே ஒரு ஊசியை ஒரு மனிதன் ஏமாற்றி இருந்தாலும் அதற்கும் நாளை மறுமையிலே தண்டனை உண்டு. நபிகள் நாயகம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நம்பகத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு மனிதன் நடந்து கொள்வதற்கு மறுவுலகத்திலே ஏற்படக்கூடிய கேவலம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அந்த மோசடி என்ற அந்த தீய குணத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று என்னவென்றால், உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த மஹ்ஷர் வெளியிலே அந்த மனிதன் எழுந்து வரும்போது எந்த பொருளை ஏமாற்றினானோ அந்த பொருள் பொறிக்கப்பட்ட அந்த கொடி ஒன்று அவனுக்கு பின்னால் நட்டு வைக்கப்படும். அந்த மனிதன் இப்படி வருவார், நடந்து வரும்போதே அவனுக்கு பின்னால் அந்த கொடி அப்படி பறந்து வரும். அந்த பறக்கக்கூடிய அந்த கொடியில போட்டிருக்கும், இவர் ஊசியை ஏமாற்றியவர், இவர் வீட்டை ஏமாற்றியவர், இவர் ஆட்டை ஏமாற்றியவர். அப்படின்னா எப்படி இருக்கும்? உலகத்துல நம்ம அயோக்கியன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதன் யாராவது பார்த்துருவானோ கேமரா இருக்குதா அப்படிலாம் பார்க்கிறோங்க. உலகத்துல கேமராவுக்கு இருக்கிற மதிப்பு கூட அல்லாவுக்கு கிடையாது. கேமராவுக்கு இருக்கிற மரியாதை கூட அல்லாவுக்கு இல்லாம போச்சு மனிதர்களிடத்துல. காரணம், மனிதன் பாவம் செய்கின்ற நேரத்தில் இப்படி பார்க்கிறான், கேமரா இருக்குதா அப்படிலாம் பார்க்கிறான். ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வருவதில்லை. கண்ணியமானவர்களே, இந்த மோசடி என்பதை நாளை மறுமையிலே அல்லாஹ் என்ன செய்வான்? உலக மக்கள் அனைவருக்கும் காட்டுவான். உலகத்திலே அந்த மனிதன் இருக்கும் போது யோக்கியனை போன்று இருப்பான். ஆனால் நாளை மறுமையிலே அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் என்பதை உலகமே பார்க்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். வமா கான லிநபிய்யின் ஐ யகுல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை. வமை யகுல் யத்தி பிமா வல்ல யௌமல் கியாமா, அல்லாஹ் சொல்கிறார், ஒரு நபி அப்படி ஏமாற்ற வேண்டும், மோசடி செய்ய வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரயாணம் செய்த ஒரு முக்கியமான பயணம், அதாவது சிரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரம் ஒரு பெரிய நகரம்.
இன்றைய பலஸ்தீன், ஜோர்டான் இது மாதிரியான நகரங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு நகரம் தான் சிரியா என்ற ஒரு நாடு. அந்த சிரியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனை வெற்றி பெற்ற முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி பெற்ற அந்த சாவியை, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சாவியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டின் கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமரிடத்தில் தான் கொடுப்போம் என்று கிறிஸ்துவ ஃபாதர்கள் அன்றைய நேரத்தில் சொல்கிறார். அந்த நேரத்தில் கிறிஸ்துவனுடைய கையில் இருந்துச்சு பலஸ்தீனுடைய இது சாவி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க பிரயாணப்பட்டு போறாங்க. போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த சாவி வாங்குறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது கொஞ்ச நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய நீண்ட நிகழ்ச்சி. நைட்டு இரவு நேரத்தில் நகர்வலம் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் தான் அது. அந்த காலத்து மன்னர்களிடத்தில் நகர்வலம் வருவது என்பது, மாறுவேடம் பூண்டு நகர்வலம் வருவது அந்த காலத்து மன்னர்களிடத்தில் இருந்து ஒரு நல்ல பழக்கம், குடிமக்களின் தன்மையை தெரிந்து கொள்வதற்காக. இப்ப என்ன செய்யறாங்க, போறாங்க இரவு நேரத்தில் அப்படி போறாங்க. ஒரு வயசான மூதாட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. அந்த அம்மாட்ட போய் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு பேச்சு கொடுக்குறாங்க. அம்மா நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த அம்மா திரும்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட, இந்த நாட்டின் அதிபதி ஜனாதிபதி உமர் வந்திருந்தாரு, போயிட்டாரா ஊரை விட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லம்மா இன்னும் போலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் அல்லாஹ்வுடைய விசாரணையில் இருந்து அவர் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட? ஜனாதிபதியே பேசுறாங்க அந்த அம்மா. உமர் அல்லாஹ்வுடைய விசாரணையில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதாக சொன்னபோது உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய நிலைமை அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த நாட்டினுடைய கிழக்கு முதல் மேற்கு வரை, வடக்கு முதல் தெற்கு வரை இருக்கக்கூடிய மக்களின் அனைத்து நிலைகளையும் தெரிந்தவர் தான் ஜனாதிபதி. தெரியலன்னா உனக்கே பொறுப்பு, விட்டுட்டு வெளியே போ. அந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு எதுக்கு அந்த பொறுப்பு? பார்க்க முடியலையா, அதை விட்டுட்டு போயிருங்க என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டிலே உமர் என்ற ஜனாதிபதியினுடைய அறிவை விட இந்த நாட்டின் கிழவிகளுக்கு கூட அதிகமான அறிவு ஞானம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, நான் தான் உமர், உங்களுக்கு என்ன வேணும், உங்க தேவை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவங்க தேவையை சொல்றாங்க, நிறைவேற்றி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால அவங்க பாராட்டுறாங்க. உடனே அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய முந்திய எண்ணம், இப்ப இருக்கக்கூடிய கண்ணோட்டம் என்னங்கிறத எழுதி வாங்குறாங்க. உமர் நல்லவர் தான் அப்படிங்கிறத எழுதி வாங்குறாங்க. எழுதி வாங்கி அந்த எழுதி வாங்கப்பட்ட அந்த கடிதத்துக்கு 28 பொற்காசுகள் கொடுக்கிறாங்க அன்பளிப்பா. உண்மையானது, லஞ்சம் கொடுக்கல, 28 பொற்காசுகளை கொடுக்கிறார்கள். அதுல சில சஹாபாக்களுடைய கையெழுத்தை வாங்குறாங்க. அப்படி வாங்கப்பட்ட கையெழுத்துகளில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையெழுத்தும் ஒன்று. ஆனா எழுதுறதுக்கு காகிதம் கிடைக்கல, மட்டை கிடைக்கல, வேற பொருள் கிடைக்கல. தான் அணிந்திருந்த ஆடையை ஒரு பக்கமாக அப்படி நாள், அதாவது ஒரு அப்படியே ஒரு பகுதியை கிழித்தெடுத்து அதுல எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு சுப்ஹானல்லாஹ், ஆகிரத்தை பற்றிய அச்சம் அந்த சஹாபாக்கள் இடத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க. தன்னுடைய மகன் இப்னு உமர்ட்ட கொடுத்து சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டா கஃனுக்குள்ள இதை வைக்கணும், நீ நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்கிட்ட விசாரணை செய்யும் போது அமானித தன்மைகளில் நான் எப்படி இருந்திருக்கேங்கிறதுக்கு இந்த கிழவியின் சாட்சி போதும் என்று நான் காட்டுவேன். அதனால நான் மூத்தா போன பிறகு என்னுடைய அடக்கத்தில் என்னுடைய கஃனோடு இதை சேர்த்து வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் வசியத்து செய்தார்கள் என்ற வரலாறு பார்க்கிறோம். அந்த வரலாறு எதை காட்டுகிறது தெரியுமா? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பரிசுத்தமான மாபெரும் இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எவ்வளவு பெரிய நடுக்கத்திற்கு உள்ளானார்கள். அவர்களுடைய பெயரை கேட்டால் உலகமே நடுங்குகிறது. ஆனால் அவர்கள் அமானித மோசடி என்ற அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுத்து விடுவானோ என்று அஞ்சினார்களே. இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் தன்மை. கண்ணியமானவர்களே, அமானிதம் என்றால் தொழுகையும் அமானிதம் தான், குடும்ப பொறுப்புகளும் நமக்கு அமானிதம் தான், நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகளும் அமானிதம் தான். முதலாளிகளாக இருந்தாலும் அமானிதம், ஊழியர்களாக இருந்தாலும் அமானிதம், மார்க்க விஷயமாக இருந்தாலும் அந்த கடமைகள் அமானிதம், உலக விஷயமாக இருந்தாலும் அமானிதம் தான். அதே போல ஒரு நாடு நம்மை நம்பி சில விஷயங்களை ஒப்படைத்திருக்கிறது என்றால் அந்த நாட்டுக்கு துரோகம் செய்யாமல் அந்த அமானிதத்தை பாதுகாப்பதும் ஒவ்வொரு குடிமகனினுடைய அமானிதம் என்பதை விளங்க வேண்டும். எனவே அமானிதம் என்பது நம்முடைய ஈமானோடு ஒன்றிணைந்த ஒரு முக்கியமான நற்குணம் என்பதை புரிந்து எல்லா விஷயங்களிலும்
அமானிதங்களை நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.